தமிழ் மக்கள் தலைவனை இழந்திருக்கின்றார்கள். விஜய் அவர்கள் அந்த இடத்தை நிரப்புவாரா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அதை சீமான் போலி தமிழ் தேசியத்தை வைத்து கடந்த 15 வருடங்களாக தமிழ் தேசியத்தை தவறான பாதைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். சீமான் அவர்களை தமிழக மக்கள் ஒதுக்கி விட்டார்கள். இலங்கையில் 1-2 பேர் தான் அவரை ஆதரிக்கின்றார்கள். அவர்களும் காலப்போக்கிலே ஒதுக்குவார்கள். அதே போல இந்த போலி தமிழ் தேசிய அரசியலை வைத்து அவர் ஏமாற்றியதற்கான விளைவை அவர் உயிரிழப்பதற்கு முன்பு அனுபவிப்பார். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்திலே இயங்குகின்ற யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு பல விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த காணொலி எதற்காக சொன்னால், அவர் சொன்ன விடயங்கள் எல்லாம் உண்மை என்று தமிழக மக்களில் ஒரு சிலர் நம்பக்கூடும். ஆகவே இவர் சொன்ன கருத்து என்பது அவரது தனிப்பட்ட கருத்தை தவிர இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களின் கருத்தில்லை. அதனை தாண்டி பல விடயங்களை இங்கு பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது இந்த காணொலி என்பது முக்கியமாக தமிழக மக்களுக்கு, ஏனென்று சொன்னால் கடந்த சில நாட்களாக நடக்கின்ற சம்பவங்களை பார்த்து தமிழக மக்கள் சீமான் தொடர்பாக இலங்கை தமிழர்கள் இவ்வாறு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கின்றார்களா என்று அவர்களுக்கு என்ன தோன்றும். அதை தவிர விஜய் அவர்களை தீவிரமாக இலங்கை தமிழர்கள் ஆதரிக்கின்றார்கள். தலைவர் இல்லாத இடத்தை அவர் நிரப்புவார் என்கின்ற கேள்விக்குறி எழுந்திருக்கின்ற என்கின்ற அளவிற்கு ஏதோ தலைவருக்கு நிகராகத்தான் விஜயை பார்க்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சிலரின் கருத்தை வைத்து தமிழக மக்கள் சில வேளை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த காணொலியிலே நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற நிலைப்பாடு என்ன, அர்ஜுனா ராமநாதன் என்பவர் யார், இலங்கையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உண்மையிலே தமிழ் தேசியவாதிகளா, இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை நான் இதிலே சொல்ல இருக்கின்றேன். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால், இலங்கையிலே தலைவர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற போதிலிருந்து அவர் உயிரிழக்கும் வரை, இந்த உள்நாட்டு யுத்தம் முடியும் வரை எமக்குள்ளே பல துரோகிகள் இருந்தார்கள். அதை தவிர எமது தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரானவர்களும் இருந்தார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பலர் இந்த கொள்கைக்கு புறம்பாக இருந்தார்கள். அதை தவிர எங்களுக்குள்ளே அந்த அமைப்புக்குள்ளே பல துரோகிகள் இருந்தார்கள். அந்த வகையில் கருணா, புள்ளையான் போன்றவர்களை சொல்லலாம். அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். எனவே தமிழ் மக்கள் இதுவரை காலம், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பல சந்தர்ப்பங்களில் யாழ்ப்பாண மக்களை வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல மட்டக்களப்பில் பிள்ளையானுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதை தவிர கருணாவிற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இவ்வாறு இங்கிருக்கின்ற தமிழின துரோகிகளுக்கும், அதை தவிர இந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இங்கிருக்கின்ற மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்ல வருகின்றேன் சொன்னால், இங்கிருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் தமிழ் தேசிய கொள்கை உடையவர்கள். அவர்கள் இந்த இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை எதிர்பார்த்து நிற்கின்றவர்கள், ஏற்கனவே தனிநாட்டை எதிர்பார்த்து நின்றவர்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அங்கே எவ்வாறு இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு சக்தி இருக்கின்றதோ, அதாவது இந்தியாவில் வசித்துக் கொண்டு இந்திய நாட்டு பற்றில்லாமல் பக்கத்து நாட்டுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாத கூட்டம் இங்கும் எங்களுக்குள்ளும் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் தானே, அங்கேயும் இருக்கின்ற ஒரு தமிழர்கள், இங்கேயும் இருக்கின்ற ஒரு தமிழர்கள். ஆகவே துரோகம் என்பது தமிழர்களுக்கு பழகி போன ஒன்று, இனத்திலே ஊடுருவிய ஒன்று. இப்படியான சூழ்நிலையில் தான் இங்கும் மாறுபட்ட நிலைப்பாட்டிலே பலர் இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக அவர்தான் வடக்கு கிழக்கின் பிரதிநிதி என்று நீங்கள் நினைப்பது தவறு. எனவே இந்தியாவில் இருக்கின்ற மக்கள், தமிழகத்தில் இருக்கின்ற மக்களோட விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோற்று விட்டார். ஆனால் இந்த முறை புதிதாக அர்ஜுனா ராமநாதன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். எனவே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை குறிப்பிட்ட சில சதவீதத்தினர் தான் ஆதரிக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் முழுவதுமாக அவரை ஆதரிக்கவும் இல்லை. அதை தவிர அவரது கட்சியைச் சேர்ந்த வேறு யாரும் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இல்லை. ஆகவேதான் இதை நான் சொல்லுகின்றேன். அவரது கருத்து என்பது அது அவரது தனிப்பட்ட கருத்து. அவர் எமது போராட்டத்திற்கு எதிராக இருந்த டாக்டர் சிவானந்தாவையே புகழ்ந்து பேசிய ஒருவர், தமிழ் மக்களை அளித்த மைந்தவையே புகழ்ந்து பேசிய ஒருவர். ஆகவே அவர் நிலைப்பாடு என்பது வேறு. அந்த நிலைப்பாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனை தாண்டி அவர் சொன்ன விடயம் தமிழகத்திலே பெரும் வைரல் ஆனது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய் அவர்கள் முதலமைச்சராவது நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உரை. அதனை தாண்டி விஜய்க்காக நாங்கள் வடக்கு கிழக்கே கொடுப்போம் என்கின்ற ஒரு உரை. இந்த இரண்டுமே தமிழகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து,
விஜய்க்காக எல்லாம் இங்கே யாருமே ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுப்பதற்கு கூட தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அதுவிட கடந்த காலத்தில் உள்நாட்டு யுத்தம் இடம்பெறுகின்ற அந்த காலகட்டத்திலே இந்தியாவுடன் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை அப்போது இருந்த தலைவர் மேற்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்தியா சில இடங்களை கேட்டது, ஆனால் அப்போது அவர் கொடுக்க மறுத்து விட்டார். அதுவே திருவோணமலையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு தலைவர் சம்மதித்திருந்தால் இன்று அந்த அமைப்பு உயிருடன் இருந்திருக்கும், உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்திருக்காது. அதே போன்று அமெரிக்கா கேட்ட சில விடயங்களுக்கு தலைவர் ஆம் என்று சொல்லியிருந்தால் இன்று அவர் எவ்வளவோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். ஆகவே ஒரு ஏக்கர் நிலத்தை கூட கொடுப்பதற்கு இங்கிருக்கின்ற தமிழர்கள் தயாராக இல்லை. வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம், எமது பகுதி. இந்த பகுதியை நாங்கள் தான் ஆள வேண்டும், எங்களுக்கான சுயாட்சியுடன் நாங்கள் இதனை ஆள வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் நீண்ட நாள் போராட்டமும் கோரிக்கையுமாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழர்கள் ஆயுத போராட்டம் தொடங்கி அகிம்சை போராட்டம் தொடங்கி தற்பொழுது அரசியல் போராட்டத்தில் வந்து நிற்கின்றார்கள். இந்த நிலையில் அவரது கருத்து என்பதை இங்கிருக்கின்ற யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முழுக்க முழுக்க அவரது தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தை நம்பி இங்கிருக்கின்ற மக்கள் கட்டுரையை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், வடக்கு கிழக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் எங்களது தமிழக உறவுகள், உங்களை நாங்கள் மதிக்கின்றோம். இங்கு உள்நாட்டு யுத்தம் இடம்பெறுகின்ற அந்த காலகட்டத்தில் எல்லாம் 20க்கும் மேற்பட்டோர் அங்கு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்தது. அதை நினைத்து நாங்கள் நெகிழ்ச்சி அடைந்ததும் உண்டு. அதேவேளை எங்களுக்காக இவர்கள் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டார்களே என்று கவலை அடைந்ததும் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு எங்களுக்குள்ளே உறவு இருக்கின்றது. ஆனால் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பார்கள். அந்த வகையிலே எமது மீனவர்களுக்கு கச்சத்தீவு தேவை, கச்சத்தீவு எங்களிடம் இருக்கின்றது. அதனை இலங்கை அரசாங்கமோ அல்லது இங்கு இருக்கின்ற தமிழ் மக்களோ தருவதற்கு எந்த காலத்திலும் முன்வர மாட்டார்கள் என்ற விடயத்தை தமிழக மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதனை வைத்துக் கொண்டு தேவையில்லாமல் இதனை வளர்த்து ஒரு முருகல் நிலையில் அது வந்துவிடக் கூடாது. அதனை தாண்டி அர்ஜுன ராமநாதன் அவர்கள் தமிழகத்திலே இயங்குகின்ற யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், விஜய்க்காக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், ஆனால் விஜய் தமிழர் என்ற அடிப்படையிலே இலங்கை அரசாங்கம் அதற்கு சம்மதிக்காது என்று பேசியிருந்தார். அதனை தாண்டி விஜய் தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தார். அதிலே முக்கியமான இன்னொரு விடயம், இன்றைய தலைவனை இழந்து தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், அந்த இடத்தை விஜய் நிரப்புவாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 99.99% மக்கள் விஜயை ஆதரிக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் உண்மை இல்லை. அதனை தாண்டி சீமான் தொடர்பாக அவர் கூறுகின்ற போது, சீமான் போலி தமிழ் தேசியத்தை வைத்து ஏமாற்றி அரசியல் செய்து வருகின்றார், அவரை தமிழக மக்கள் நிராகரித்து விட்டார்கள், இங்கிருக்கின்ற 1-2 பேரும் அவரை எதிர்காலத்தில் நிராகரிப்பார்கள், இவ்வாறு பணங்களை பெற்று இப்படி ஒரு தமிழ் தேசிய அரசியலை மேற்கொண்டதன் பாவத்தை சீமான் அவர்கள் உயிரிழப்பதற்கு முன்னர் அனுபவிப்பார் என்றும், அதை தவிர தவறான பாதையில் இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு செல்கின்றார் என்கின்ற அடிப்படையிலும் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சீமானுக்கு எதிராக கூறியிருக்கின்றார். இந்த கருத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தை தவிர நாங்கள் யாருமே, தமிழ் மக்கள் யாருமே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முழுக்க முழுக்க அவரது தனிப்பட்ட கருத்தாகவே அதனை பார்க்க வேண்டுமே தவிர எங்களது நிலைப்பாடு அது அல்ல. மாறாக சீமானையா விஜயா நாங்கள் ஆதரிக்கின்றோம் சொன்னால் நாங்கள் சீமானைத்தான் ஆதரிக்கின்றோம். இங்க இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள் சீமானைத்தான் ஆதரிக்கிறார்கள். இந்த உள்நாடு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய அரசியலை வெளி உலகத்துக்கு கொண்டு சென்றதில் பெரும் பங்கு சீமானுக்கு இருக்கின்றது. அதேவேளை இங்கிருக்கின்ற தற்போதைய இளைஞர்களுக்கு எமது வரலாறு தெரியும் என்று சொன்னால் அது சீமானால் தான் என்பதிலும் மாற்றுக்கிறது இல்லை. இங்கே தலைவர் தொடர்பாகவோ அல்லது அவர் நடத்திய அந்த அமைப்பு தொடர்பாகவோ பேச முடியாது. பேசினால் சிறைக்குள் கொண்டு போய் கொடிய பயங்கரவாத தடுத்திடத்தை போட்டு அடைத்து விட்டு விடுவார்கள், பல துன்புறுத்தல்களை செய்வார்கள். ஆகையால் இங்கு யாருமே பேசவில்லை. கிட்டத்தட்ட சுமார் 15 வருடங்களாக அவை பேசப்படாமே இருந்தது. ஆனால் இன்று கொஞ்சம் ஓரளவுக்கு பேசக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் எல்லாம் எங்கள் வரலாறை எங்களுக்கே சொல்லியவர் சீமான் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே அந்த விடயங்களை நாங்கள் எந்த காலத்திலுமே மறக்க மாட்டோம். இன்று வரை நாங்கள் ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவரது அரசியல் என்பது எங்களுக்கு தேவையான ஒரு அரசியல். 100க்கு 100% அவர் முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது சரியான அரசியல் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆகவே அர்ஜுனா சொல்வது போல எல்லாம் இங்கு எதுவுமே இல்லை. மாறாக விஜயை நாங்கள் வெறுக்கிறோமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு நல்ல நடிகராக விஜயை இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிடிக்கும். அதனை தாண்டி விஜயர்கள் அரசியலுக்கு வந்து திமுக என்கின்ற ஒரு தமிழின துரோக கட்சியை வீழ்த்தி அவர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார், அதனை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் இங்கு நடந்த அனைத்து அநியாயத்திற்கும் அவர்கள் தான்
பிரதான காரணகர்த்தாவாக இருந்தார்கள். அதனையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. மாறாக விஜய் அவர்களும் இலங்கை தமிழர்களுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் குரல் கொடுத்தார். அதையும் மறுப்பதற்கில்லை. எனவே தமிழனாக விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக இருப்பதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் விஜயா சீமானா என்று வருகின்ற போது நாங்கள் சீமானைத்தான் ஆதரிக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய அரசியலை முற்றுமுழுதாக சீமான் அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார். அது எங்களுக்கான அரசியல் மாத்திரமல்ல, அது உங்களுக்கு தேவையான அரசியலும், அதை தாண்டி இந்த உலக மக்களுக்கு தேவையான அரசியலாகவும் அந்த அரசியல் இருக்கின்றது என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. எனவே இது தொடர்பாக குழப்பிக்கொள்ள தேவையும் இல்லை. இதுதான் இலங்கை தமிழர்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகையால் வடக்கு கிழக்கிலே சிலர் விஜய்க்கு ஆதரவாக தீவிரமாக செயற்படுகின்றார்கள். இவ்வாறு செயற்படுகின்றவர்களில் தமிழ் தேசியத்தை பின்பற்றுபவர்களும் இருக்கின்றார்கள். அதேவேளை சீமானுக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றவர்கள் யார் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், கடந்த காலங்களில் தலைவரால் தவறு செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களின் ஆதரவாளர்களும், தலைவருக்கு துரோகம் செய்தவர்களின் ஆதரவாளர்களும், தலைவர் நடத்திய அமைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தவர்களின் ஆதரவாளர்களும் தான் இவ்வாறு தீவிரமாக செயற்படுகின்றார்கள். ஆகையால் அதனை பெரிதுபடுத்த தேவையில்லை. பெரும்பான்மையான மக்கள் சீமானுடன் இருக்கின்றார்கள். சீமானுடன் இருக்கின்றார்கள் என்கின்ற அர்த்தம் சீமானின் கொள்கையோடு நிற்கின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக தமிழக மக்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து எங்களது உறவுகள் நீடிக்க வேண்டும். ஆகவே அர்ச்சனா ராமநாதன் சொல்லுகின்ற எந்த ஒரு கருத்தையும் பொருட்படுத்த தேவையில்லை. அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கு வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவர். அவரை நாங்களும் மதிக்கின்றோம். ஆனால் அவரது குரல் என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தின் குரல் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.